Hi friends, good evening to all. டியூ டு சம் ரீசனால் நம்ம கிளாஸ் இந்த லைன் பை லைன் வீடியோன்றது அப்லோட் பண்ண முடியல. நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மெயின் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக நம்ம வந்து இனிமேல் நம்ம கிளாஸ் வீடியோலாம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகலாம். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த கூட்டுறவு சட்டம்ன்றதே நிறைய வேர்ட்ஸ்லாம் மறந்துடுது, அந்த மொத்தம் 64லேருந்து 100 பிரிவுகள் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு. அதை நம்ம ஆல்டர்னேட் வேன்ற மாதிரி ஒரு செகண்டரி ஆப்ஷனாக நம்ம இந்த இன்னும் ஈஸியாக இந்த எப்படிலாம் இந்த கூட்டுறவு சட்டத்தை கம்யூனிகேட் பண்ணலான்றத ஒரு ஐடியாவோட இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம இதுக்கு போன வீடியோவில் வந்து ஒரு 8 to 64 ஒரு 64 சட்டன்றதை கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அது வந்து பிரிவு 90 வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க பிரிவுன்றது இந்த நம்ம கூட்டுறவு சட்டம் புத்தகத்தில் கொடுத்துருக்க பிரிவுலாம் ஒரு 20 பிரிவுன்றது நம்ம வந்து ஒரு மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த முக்கியமான இந்த 143க்கு மேலே இருந்த பிரிவுலேருந்து அப் டு பார்த்திங்கன்னா 180 182 வரைக்கும் வரும். ஓகேங்களா, இப்போ அந்த பிரிவுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இப்போ நிர்வாகக்குழு கலைக்கிறது, பிரிக்கிறது, உறுப்பினர் தகுதியின்மைகள், அந்த மாதிரி கான்செப்டில் இருக்க நிறையா இப்போ இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ நம்ம அந்த 64 இப்போ இதில் பார்த்துருப்போம் பாருங்களேன். இந்த டேட்டா பிரித்து 64 பார்த்தாலுமே இதில் வந்து சம் ப்ராப்ளம் நிறைய அந்த வேர்ட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண முடியல, அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஆல்டர்னேட் வேவ்ன்றதை நம்ம இதில் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த பிரிவு தான் கூட்டு சட்டத்தில் இருக்க பிரிவு. இதை தாண்டி ஒரு பிரிவுன்றது இந்த புக்கில்ன்றது இல்லை, எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு சட்டம் இந்த லா செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நிதி கணக்கிலும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நிதி கணக்கில் இந்த புக்கில்ன்றது இந்த ஒரு 3 to 4 பேஜில் இந்த பிரிவுலாம் கொடுத்துருக்காங்க. அதையும் என்னென்னு பார்த்துட்டு ப்ளஸ் வந்து இதுலேருந்து எப்படி ஈஸியஸ்ட் வே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு எதுவும் இது பண்ண மறக்காத மாதிரி அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக எதுக்காக இதில் இம்பார்ட்டன்ஸ் சொன்னால், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வெளியே எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் மட்டும்தான் 100 இப்போ டிஆர்பி எக்ஸாமில் 100ல் 10 கொஸ்டின்றது கண்டிப்பாக அந்த லால்றது கண்டிப்பாக வரப்போகுது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து எழுதி டே பை டே ஒரு நாளைக்கு 2 times படித்தா மட்டும்தான் இந்த லா அண்ட் செக்ஷன்லாம் மறக்காது. இதை தாண்டி விதிகளும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல இந்த கூட்டுறவு சட்டம் புத்தகத்தில் பிரிவு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, பிரிவு 4, 6, 8, 9, 10 இப்போ ஆல்ரெடி இதில் பார்த்தது தான். பிரிவு 4 வந்து பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள், பிரிவு 6ன்றது பதிவுக்கான நிபந்தனைகள், பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம், பிரிவு 9 பதிவு செய்தல், பிரிவு 10 பதிவு சான்று. இதெல்லாம் ஸ்டார்டிங் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. நம்ம எப்படி இதை ஒரு பேட்சாக இந்த லா அண்ட் செக்ஷன் வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பிரிவு 10 வரைக்கும் பதிவு சான்று பார்த்தாச்சு. இப்போ பிரிவு 11 பிரிவு 12 இது ரெண்டும் ஒரு செக்ஷன் ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 11ல் விதி 9ல் துணை திருத்தம் கொடுத்துட்டாங்க. அப்போ 12ன்றது நேரடி துணை திருத்தம், இது ஒரு பேரா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பிரிவு 13 14 பார்த்தீங்கன்னா சங்கங்களை பிரித்தல், சங்கங்களை இணைத்தல், இது ரெண்டும் ஒரு பேர். ஓகேங்களா, இந்த பிரிவு 11 12 துணை திருத்தம், 12 நேரடி துணை திருத்தம். பிரிவு 13 14 பார்த்தீங்கன்னா சங்கங்களை பிரித்தல், சங்கங்களை இணைத்தல், இது ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 21. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி இந்த 12ஓட இந்த முதல் 8ன்றதை நம்ம பார்த்துருப்போம். பிரிவு 13ஓட இந்த சங்கங்களை பிரித்தல் ஃபஸ்ட் 8ன்றது முடிஞ்சிருக்கும், இல்லை இது பண்ணிருப்போம். ஓகேங்களா, இதில் நம்ம இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கின்றதுனால தான் இந்த ஆல்டர்னேட் வேன்றதை நம்ம வந்து இதில் கொண்டு வந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிரிவு 21 உறுப்பினர் தகுதிகள். ஓகேங்களா, பிரிவு 22 இணைய உறுப்பினரின் தகுதிகள், 23 உறுப்பினர் தகுதியின்மைகள். இது 3 பாருங்களேன். ஒரு உறுப்பினர் தகுதிகள் என்னன்றது பிரிவு 21. 22 இணைய உறுப்பினரின் தகுதிகள். பிரிவு 23 உறுப்பினரின் தகுதியின்மைகள். 24 விட்டு 25 பாருங்கள், உறுப்பினரை நீக்குதல். ஓகேங்களா, இந்த 4 செக்ஷனுமே ஒரு உறுப்பினர் தகுதி இல்லைனா, இணைய உறுப்பினர் தகுதி இல்லைனா, உறுப்பினர் தகுதியின்மை இல்லைனா ஒரு உறுப்பினர் எப்படி தீர்க்கலான்றதை பிரிவு 21 22 23 25. ஓகேங்களா, இது சொல்லுது. இப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் பேராக படித்தா உங்களுக்கு வந்து மறக்காது ஈஸியாக. நீங்கள் வெறுமனே வந்து இல்லை 1 by 1 இது படித்தா கண்டிப்பாக வந்து மெமரி கன்ஃபியூஸ் ஆகும் எக்ஸாம் டைமில். ஓகேங்களா, உங்களுக்கு பிரிவு 21 25 பார்த்தா உறுப்பினர் உறுப்பினர் தகுதியை படிச்சுக்கிறோம், இணைய உறுப்பினர் தகுதிகள், உறுப்பினரின் தகுதியின்மைகள், உறுப்பினர் நீக்குதல். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டில் 24வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா சங்கத்தின் சேவை பெறுவதற்கான உரிமை. ஓகேங்களா, பிரிவு 24 வந்து சங்கத்தின் சேவை பெறுவதற்கான உரிமைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிவு 26 ரொம்ப முக்கியம், சங்கத்துக்கு வாக்களிக்கும் உரிமைன்றது பிரிவு 26. ஓகேங்களா, நீங்கள் எதனால் இதெல்லாம் பெண்டிங் விட்டுருக்கேன், இதெல்லாம் லிஸ்ட்டு கேப் விட்டுருங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலாக இருக்குது இந்த எல்லா செக்ஷன் எடுத்து எழுதியிருப்பேன். பட் வந்து இதில் வந்து இப்போ வீடியோ மேக் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்றதுனால அதை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தனியாக எழுதியிருக்கோம். இன்கேஸ் நான் இதை PDF கொடுக்குறேன், இது கீழே நீங்கள் நோட் பண்ணி இதில் விட்டு போன இந்த பிரிவுலாம் இதை பார்த்து எழுதிங்க. ஓகேங்களா, பிரிவு 26 வந்து வாக்களிக்கும் உரிமைன்னு பார்த்தாச்சு. பிரிவு 27 என்ன சொல்லியிருக்காங்க, இடம்பெற்ற பிரிவு 27 தன் சம்மந்தமான கணக்கிலே ஆய்வு செய்யும் உரிமை, அது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிவு 32 பேரவை கூட்டங்கள். பிரிவு 32 பேரவை கூட்டத்தை பற்றி பேசுவோம். அது விதி 46 பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் இருக்கும். அப்புறம் பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் பற்றி பிரிவு 32 கொடுத்துருக்கோம். அடுத்து பிரிவு 33 நம்ம பேரை பார்த்தலாம். இதில் பாருங்கள்,
பிரிவு 33, 34, 36 ஓகேங்களா. இது மூணுமே நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள், நிர்வாகக்குழு உறுப்பினரோட தகுதியின்மைகள், நிர்வாகக்குழு உறுப்பினரை ஒருவரை நீக்குதல் ஓகேங்களா. எதனால் இந்த நிர்வாகக்குழுன்ற வார்த்தை இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஏன்னா ஒரு உறுப்பினர் தகுதியின்மைகள் இங்கே இருக்குது, இங்கேயும் ஒரு உறுப்பினர் தகுதியின்மைகள் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு உறுப்பினர் பணி நீக்கம் அப்படின்றத ஒரு 3-4 இடத்துல இந்த உறுப்பினர் தகுதியின்மைகள்ன்ட்டு வரும். நிர்வாகக்குழுன்றத வார்த்தை முக்கியம். ஓகே, நார்மலாக ஒரு சங்க உறுப்பினரோட தகுதிகள், சங்க உறுப்பினரோட தகுதியின்மைகள் பார்த்தீங்கன்னா பிரிவு 21, 23. பட் இங்கே என்னன்னா ஒரு நிர்வாகக்குழு உறுப்பினரோட தகுதியின்மைகள், அப்புறம் நிர்வாகக்குழு உறுப்பினரோட ஒரு நீக்குதல்ன்றது பிரிவு 34, 36, 33 வந்து நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் அந்த கூட்டங்கள், அதை பற்றி சொல்கிறது வந்து இந்த பிரிவு. இந்த பிரிவு 33லேருந்து 36ன்றது நிர்வாகக்குழுன்ற வார்த்தை முக்கியம். அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுதியை பற்றி பேசுகிறதும், அந்த நிர்வாகக்குழு உறுப்பினர் அந்த குழுவிலேருந்து நீக்கிறத பற்றி பேசுகிறது வந்து 34லேருந்து 36. இது ஒரு பேர் ஓகேங்களா. நீ இப்போ தனியாக படிச்சுட்டாலும் சரி, இப்போ அதில் மிங்கிள் பண்ணி படிச்சுட்டாலும் சரி, பட் வந்து இதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கு ஏற்படுத்தின பிரிவு 37 வந்து சங்கங்களின் முகவரி பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிவு 38 வந்து உறுப்பினர்களின் ஆய்வுக்கு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிவு 39 சட்டப்பூர்வ நிறுவனம் ஓகேங்களா. அப்புறம் பிரிவு 40 நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ இதுலேயும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பிரிவு 40 என்ற என்ன சொல்லியிருப்பாங்க, அசையும் சொத்துக்கள் மீதுள்ள உரிமை. பிரிவு 41 அசையா சொத்துக்கள் மீதுள்ள உரிமை ஓகேங்களா. ரெண்டு வாதம் முக்கியம், ரெண்டும் சொத்துக்கள் மீதுள்ள உரிமை தான். பிரிவு 40 அசையும் சொத்து, பிரிவு 41 அசையா சொத்து ஓகேங்களா. அடுத்து பிரிவு 42, 43. பிரிவு 40, 43 உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை ஓகேங்களா. பிரிவு 42ன்றது ஒரு உறுப்பினரோட முதலீடுகள் மீது உரிமை. பிரிவு 43ன்றது நிதி வழங்கும் வங்கிக்கு சில நிதிகள் மீது உரிமை. ரெண்டுமே நிதிகள் முதலீடு இதை பற்றி பேசுது ஓகேங்களா. இதை மறந்துடாதீங்க. உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை, நிதி வழங்கும் வங்கிக்கு சில நிதிகளின் மீது உரிமை ஓகேங்களா. அடுத்து பிரிவு 44 இதில் பார்த்துடலாம். பிரிவு 44, 45 ரெண்டு என்ன சொல்ல வராங்க, ரெண்டுமே ஜப்தி செய்ய தடை, ஆனால் எந்த நிதியின் மீது. பிரிவு 44ன்றது சில நிதிகளின் மீது ஜப்தி செய்ய தடை ஓகேங்களா. பிரிவு 45 சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை. ரெண்டுமே 44, 45 ரெண்டு நம்பர்ஸ் முக்கியம். எதை ஜப்தி பண்ணுறாங்க, சில நிதிகள் ஒரு பர்டிகுலர் நிதியை ஜப்தி பண்ணுறாங்களா, இல்லை வந்து சங்கத்தோட நிதியை ஜப்தி பண்ணுறாங்களா ஓகேங்களா. அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து பிரிவு 46, 47, 48 அதை நீங்கள் பார்த்துடலாம். பிரிவு 46 ஒரு உறுப்பினரோட பேரிடை பற்றி சொல்லியிருக்கோம். பிரிவு 47 வந்து ஒரு அசலின் நகல்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுதல் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு அசலோட நகல் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள பற்றி பிரிவு 47 சொல்லியிருப்பாங்க. பிரிவு 48 நம்மளோட சேலரி, அந்த அப்புறம் சம்பளம், ஊதியம், பணிக்கொடை, பிடித்தம் இதை பற்றி பேசுகிறது வந்து பிரிவு 48 ஓகேங்களா. இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரிவு 50லேருந்து 52. நம்ம 5ஆம் இடத்துல பார்த்த மாதிரி தான் பிரிவு 50ன்றது நிலவரி வசூல் சட்டம் ஓகேங்களா. ரொம்ப மாறக்கூடாது இந்த வார்த்தையை. பிரிவு 51ன்றது முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விலக்கு. பிரிவு 51 முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விலக்கு ஓகேங்களா. அடுத்து 53லேருந்து அதில் பார்த்துடலாம். இல்லை பிரிவு 52ன்றது கூட்டுறவு சங்கங்கள் அரசின் உதவிகள் அதை பற்றி பேசியிருப்பாங்க 52 ஓகேங்களா. 53, 55 ரெண்டு பிரிவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டுமே மூலதன நிதி. என்ன மூலதன நிதி, முதன்மை பங்கு மூலதன நிதின்றது பிரிவு 53. பிரிவு 55ன்றது துணை அரசு பங்கு மூலதன நிதி ஓகேங்களா. இந்த ரெண்டு முக்கியம். இதில் என்ன மூலதன நிதின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதனோட பங்கு, முதன்மை பங்கா இல்லை துணை அரசு பங்கா ஓகேங்களா. பிரிவு 53 முதன்மை பங்கு மூலதன நிதி, பிரிவு 55 துணை அரசு பங்கு மூலதன நிதி ஓகேங்களா. 64 பிரிவு 64ன்றது அரசின் இதர உதவிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரிவு 64 அரசின் இதர உதவிகள். அடுத்து பிரிவு 66, 67 ஒரு பேரா படிச்சுக்கோங்க. ரெண்டுமே கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு 66, கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு 67 ஓகேங்களா. ரெண்டுமே கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடுன்றது பிரிவு 66, கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு 67 ஓகேங்களா. ரெண்டுமே இப்படி 2 செட் ஆஃப் பேருன்றது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இதெல்லாம். இது ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. 90% இதை மனப்பாடம் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மறக்காது. அடுத்து பிரிவு 68லேருந்து 70 வரையும். பிரிவு 68 கூட்டுறவு சங்கங்கள் நிதிகளை முதலீடு செய்கிறது. 69 வந்து நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிப்பு தடை செய்தல் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. பிரிவு 70 வந்து நிதியிலேருந்து செலவிடுதல் ஓகேங்களா. பிரிவு 72 நிகரலாப பிரிவு. இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிரிவு 72 நிகரலாப பிரிவினை. இதில் வந்து எப்படிலாம் அந்த நிகரலாபன்றது பிரிப்பாங்க, சில விதிகள் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த விதிகள் முக்கியன்றதுனால தான் நம்ம வந்து பிரிவுக்குள்ளே இந்த விதிகளை வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம பார்த்தலாம். பிரிவு விதி 90 ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி ஓகேங்களா. பிரிவு 93 வந்து விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி என்று சொல்லியிருப்பாங்க. பிரிவு விதி 94 மதிப்பூதியம். விதி 95 வந்து பங்கு ஈவு. விதி 96, 97 வந்து உறுப்பினர் போனஸ், ஊழியர் போனஸ். ஒரு போனஸ் பற்றி பேசுகிறது வந்து விதி 96, 97. அது உறுப்பினருக்கு என்ன, ஊழியருக்கு என்ன போனஸ்ன்றதை பற்றி பார்த்துக்கோங்க. விதி 98 வந்து பொதுநல நிதி. விதி 99 சேமநல நிதி. ரெண்டு நிதி முக்கியமாக, சேம நிதி, பொதுநல நிதி. விதி 98, 99 ஓகேங்களா. அது பிரிவு 73.
பிரிவு 73 இதில் பார்த்துடலாம். அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல்னு சொல்லியிருப்பாங்க. அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல். அப்புறம் வந்து பிரிவு பணியாளர் தேர்வுக்குழு. நாம் எழுதின எக்ஸாம் எழுதி ஒரு பணியாளர் தேர்வுக்குழு இருக்கும். அவங்க வந்து பிரிவு 74 படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பிரிவு 75 பொது பதவித்தர. இந்த பிரிவு 75 ஒரு பொதுவான பதவித்தரத்தை வந்து ஏற்படுத்துறதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 76 77 பார்த்துடலாம். ஆக்சுவலாக பிரிவு 76 இது ரெண்டுமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம். சங்க அலுவலரை பணியாளரை பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்தல் ரொம்ப முக்கியம். பதிவாளர்ன்ற வார்த்தை முக்கியம். சங்க அலுவலரை பணியாளர் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம 2 இடத்துல பார்த்துருப்போம். இங்கே நிர்வாக உறுப்பினர் நீக்குதல்னு ஒன்று பார்த்துருப்போம். அப்புறம் வந்து உறுப்பினர் நீக்குதல்னு பார்த்துருப்போம். ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகியதை இப்போ வந்து கேட்பாங்க. சங்க அலுவலரை பணியாளரை அவங்களா பணி நீக்கம் செய்யலை. ஒரு பதிவாளர் வந்து அவங்க டெம்பரவரியாக பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. அதை சொல்கிறது வந்து பிரிவு 76 ஓகேங்களா. பிரிவு 77 அதே தான். சங்க அலுவலரை பணியாளர் பதிவாளர் நிரந்தர பணி நீக்கம் ஓகேங்களா. இதை வந்து மிட் பண்ணிட்டு நிரந்தர பணி நீக்கம் மட்டும் போட்டிருக்கேன். நிரந்தர பணி நீக்கம் அவரே ஆக மாட்டார். அந்த சங்க அலுவலர் வந்து பதிவாளர் வந்து நிரந்தர பணி நீக்கமும் ஒரு எம்ப்ளாயி நீக்கம் செய்கிறது வந்து பிரிவு 77 சொல்லும். அப்புறம் வந்து பிரிவு 78 79 உங்களுக்கு தெரியும். பிரிவு 78னா வருங்கால வைப்பு நிதி EPF ஓகேங்களா. பிரிவு 79 வந்து பணிக்கொடை நிதி. பணிக்கொடை பற்றி சொல்லி 79. அப்புறம் 80லேருந்து 89 வரையும் ஒரே பாடம். நம்மளோட வந்து பாடம் வந்து 10வது பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே முக்கியம். அதனால தான் என்ன எழுது. பிரிவு 80 வந்து தணிக்கை ஆடிட்டு. 81 வந்து விசாரணை. 82 வந்து ஆய்வு மற்றும் புலனாய்வு உங்களுக்கே தெரியும். 83 வந்து நிதி உதவி வங்கி மற்றும் வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்தல் அதை சொல்லியிருப்பாங்க. பிரிவு 87 தண்டனை தீர்வை. பிரிவு 88 நிர்வாக குழுவை கலைத்தல் ஓகேங்களா. நிர்வாக குழு. இந்த நிர்வாக குழுன்ற வார்த்தை முக்கியம். நிர்வாக குழுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு இந்த நிர்வாக குழு ஞாபகம் வந்துடணும். நம்ம 3 விஷயம் நிர்வாக குழுன்றதை பற்றி பார்த்துருப்போம். நிர்வாக குழுவை கலைத்தல்னே அங்கே போயிடாதீங்க. பிரிவு 33 போயிடாதீங்க. பிரிவு 88 அந்த நிர்வாக குழுவை கலைக்கிறது. பிரிவு 89 தனியாக ஒரு அலுவலர் நியமனம் அதை பண்ணுறது பிரிவு 89. இது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த 64 லான்றதை பார்த்துருப்போம் ஓகேங்களா.